ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு. எதுக்கு போட்டாருனாக்க பிப்ரவரி, ஜனவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு தொடர்ந்து 3000 ரூபாயத்தையும் கோடை காலக்கு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டிருக்காரு சார். இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 4000 கோடி கடன் வாங்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 12 லட்சம் கூட கடன்ல நிக்குது. இந்த காசை கொடுக்கக்கூடிய இலவசம் கொடுக்க அவசியம் தேவையே கிடையாது. அவர் என்ன சொல்றான்னா கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதாவது இப்ப என்னன்னா கடன் ஆகி போச்சா தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு ஸ்டாலின் கொடுக்குற பணத்துக்கு எல்லாருமே இன்னைக்கு இப்ப கிராமம் புல்லு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டால பேசுறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு தெரியல. என்ன காரணம்? எது காசுக்கும் பணத்துக்காக இந்த எலெக்ஷன் இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். ஏன்னா ஸ்டாலின் நான் என்ன கேட்கிறேன்னா, நீ தமிழ்நாடு ஆள வந்தியா எல்லாத்தையும் அட்ரஸ்லாம் பார்க்க வந்தியா? இதான் என்னுடைய கேள்வி. உன்னை யார் பணம் நாங்க கேட்டோமா? நீ ஏன் 5000 ரூபாய் கொடுக்குற? கடன் வாங்கி கொடுக்குற? 5000 ரூபாய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கிருக்கா சார். அடுத்தது இப்போ எடப்பாடி போய் மோடி காலில் விழுந்துட்டான். நம்ம பணத்தை கொடுத்தாங்கன்னா இல்லை நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ அடுத்தவங்க 10,000 to 12,000 பணம் போட போறான். ஏன்னா பீகார்ல ஒரு குடும்பத்துக்கு 2.5 கோடி பேருக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் போட்டான். எதுக்கு போடுறேன் பசு சொல்லலை. தேர்தல் முடிச்சிச்சு, பிஜேபி கூட்டணி சேர்த்துச்சு, உடனே அதை கடங்கிறான். எந்த வருஷத்தை கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு சார். வாக்காளருக்கு பணம் கொடுக்க கூடாது. புரியுங்களா? இது ஒரு சட்டம், தேர்தல் ஆணைய சட்டம். அதை உன்னால நடைமுறைப்படுத்த முடியுதா? தேர்தல் ஆணையம் பிராடு, மோடி அரசு பிராடு. ஆனால் உண்மையா பேசுவோம் சார். ஒவ்வொருத்தரும் 76 வருஷம் சுரண்டி அவன் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான். இதெல்லாம் பறிக்கணும்னா சீமான் உரையால் தான். இந்த மக்கள் கேட்கறதுக்கு பதில் இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, டிஎம்கே எடுத்துங்க, ஸ்டாலின் ஐயா எடுத்துங்க, இதே எடப்பாடி எடுத்துக்க. நீ மதுபானத்தை தடை செய்யணும் சொல்றியா? நீ என்ன மயத்துக்கு இலவசம் கொடுக்குற? உன்னுடைய பணமா? நீ மதுபானத்தை தடை செய்யா, நீ ஏன் தடை செய்ய மாட்டேங்கிற? அதை வச்சு மக்களால் அடிமை ஆகிட்ட சார். வரும் ஜெனரேஷன்ல இந்த திராவிட இயக்கங்கள் வந்துட்டா இது திராவிட நாடாயிரம் தமிழ்நாடா இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மக்கள்லாம் விழிப்புணர்வு வேணும், கண்டிப்பா வேணும். எதுக்கு நீ பணம் போடுற? யாருடைய பணம் போடுற? நீ கடனாளி ஆகிட்ட. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இப்ப 5000 கோடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடனை வாங்கி கொடுக்குற. இப்ப அடுத்த கட்டம் எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து பணம் போட போறான் சார். எடப்பாடி